நேர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை. இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு. எப்படிண்ணே? பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கி கணக்கில் வழங்கப்படுகிறது. நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள். வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. மண்ண நம்பி ஏலேலங்கடி மரம் இருக்க, மரத்தை நம்பி ஏலேலங்கடி கிளை இருக்க, கிளைய நம்பி ஏலேலங்கடி இலை இருக்க, இலைய நம்பி ஏலேலங்கடி பூவி இருக்க, பூவ நம்பி ஏலேலங்கடி பிஞ்சு இருக்க. லக்ஷ்மி, லக்ஷ்மி, லக்ஷ்மி கேக்குதா? எங்க இருக்க? தமிழ் வா. தமிழ், நான் இங்கதான் இருக்கேன், உள்ள வா. பாட்டு சத்தத்துல நான் கூப்பிடுறது கூட உனக்கு கேட்கவே இல்லல்ல? அப்படி இல்ல தமிழ், நாட்டுப்புற பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால கொஞ்சம் சவுண்டா வச்சு கேட்டுட்டு இருந்தேன். ஓகே ஓகே. என்ன தமிழ், ஏதோ 2 பாக்ஸ் கையில வச்சிருக்க? இந்த 2 பாக்ஸ்ல 2 டிஃப்ரெண்டான ஐட்டம் இருக்கு. இது 2 உனக்கு தான் எடுத்து வந்திருக்கேன். ஆனா நீ தான் இதை கெஸ் பண்ணணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா? என்ன எடுத்துட்டு வந்திருப்ப? ஓகே ஓகே, ரொம்ப யோசிக்காத, நானே சொல்றேன். எந்த பாக்ஸ் முதல்ல வேணும் எடு. இப்போ ரைட் சைடுல வச்சிருக்கிறது கொடு. ஓகே, இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி காட்டுறேன், பாரு நீயே. ஓகே. ஹை, என்ன இது? எனக்கு பிடிச்ச லட்டு இருக்கே, சூப்பர். தமிழ், நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இந்த லட்டை டேஸ்ட் பண்ணி பாரேன். கண்டிப்பா. தமிழ், செம்ம டேஸ்டா இருக்கு. என்ன லட்டு இது? இதுவா, ஆர்கானிக்ல விளைஞ்ச பொருள்களை வச்சு செஞ்ச லட்டு. ஆர்கானிக்ல விளைஞ்சதா? ஆமா, நமக்கு இப்ப நிறைய நோய்கள்லாம் வருது இல்லையா? ஆமா. சோ அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இப்ப ஆர்கானிக்கு மாறிட்டு இருக்கோம். உனக்கு கூட தெரியுமே, நிறைய செக்குலாட்டின நல்லெண்ணெய், தேங்காய் இதெல்லாம் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்ல. ஆமா ஆமா. அதே மாதிரிதான் இப்ப சிறுதானியத்துல செய்யற லட்டு, பாரம்பரிய அரிசியில செய்யற பொருட்கள்னு நிறைய மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. அத வாங்கிதான் நான் இந்த லட்டு பண்ணேன். எப்படி இருக்கு டேஸ்ட்? செம்ம டேஸ்ட். நார்மல் லட்டை விட இந்த சிறுதானிய லட்டு அவ்வளோ டேஸ்டா இருக்கு தமிழ். சிறுதானியம் மட்டும் இல்ல, பாரம்பரிய அரிசி, இயற்கையில விளைஞ்ச பொருட்களை வச்சு நிறைய பொருட்கள் கிடைக்குது. அதெல்லாம் செய்ய கத்துக்கிட்டா நம்மளும் ஒரு பிசினஸ் உமனா மாறிடலாம். கண்டிப்பா. ஆனா இதெல்லாம் எப்படி நம்ம செய்யறது, யார்கிட்ட வாங்குறதுன்னு தெரியலையே தமிழ். அதுக்கேயும் கவலைப்படணும், நமக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்காங்க. யார் அது? விழுப்புரம் மாவட்டம் கண்டமானடி இயற்கை விவசாயி ஆர் வசந்தா வந்திருக்காங்க. அவங்களோட நேர்முகத்தை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன். அதுல இருந்து நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். கேட்கலாமா? ஓ, கேட்கலாமே. வணக்கம்மா. வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில இயற்கை வேளாண்மையும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல், அப்புறம் அதை நகர சந்தை எப்படி படுத்துறீங்க, அதை பத்தி தான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சு நடந்துக்கிறோம். நீங்க இயற்கை விவசாயிங்களா? நான் இயற்கை விவசாயம் தான். முன்னோடி விவசாயிங்களா? முன்னாடி விவசாயி. எத்தனை வருஷமா நீங்க இயற்கை விவசாயம் இருக்கிறீங்க? ஒரு 20 வருஷமா ஆர்கானிக்கா கொண்டு. எத்தனை ஏக்கர் நிலம் வச்சுக்கிறீங்க? 10 ஏக்கர் இருக்கு. 10 ஏக்கர்ல என்ன பயிரிடுறீங்க? எல்லாமே நெல், ஒரு 75 ரகம் போடுறோம். என்னென்ன ரகம்? வாசனை சீரக சம்பா, பாசுமதி, ஆத்தூர் கிச்சிலி, ஆற்காடு கிச்சிலி, முள்ளன் கைமா, மாப்பிள்ளை சம்பா, பூங்காறு, கொட்டார் சம்பா, மைசூர் மல்லி, கருப்பு கவுனி, துளசி வாசனை எல்லாம் நிறைய இருக்கு. இது இல்லாம கேழ்வரகு, பனிவரகு. கேழ்வரகு, உளுந்து, பனிவரகு, சிறுதானியம் அதுவும் பயிரிடுறோம். இப்ப நீங்க இயற்கை விவசாயியா மாறி இருக்கிறீங்க. ஆமா. இயற்கை விவசாயம் மாற காரணம் என்னமா? ஏன்னா ரசாயன உரங்கள் பயன்படுத்திலையும் அதிக மகசூல் பெறலாம். இல்ல, அதுல மகசூல் வர்றதை விட இதுதான் லாபமா இருக்கு. பூச்சி மருந்து ஒரு தடவை அடிச்சு கால் முடியெல்லாம் இருக்குல்ல, அந்த வழியா விஷம்லாம் ஏறி மயக்கம் அடிச்சு அங்கேயே விழுந்துட்டாரு எங்க வீட்டுக்காரு. அப்புறம் அங்கேருந்து தூக்கி போட்டு ஆஸ்பத்திரியில குளுக்கோஸ் எல்லாம் ஏற்றி இது பண்ணி, அதனால இனிமே மருந்து அடிக்க கூடாதுன்ட்டு
இயற்கையிலே வந்துன்னுட்டு பஞ்சகை வெள்ளம் அடிச்சு அதுக்கு முப்பட ஒன்று ஒன்றா மாறினே வந்தோம். அவர் அடிப்பட்டதால தான் மாறினீங்களா? ஆமா, அதனால தான் இல்லைன்னா மாறி இருக்க மாட்டீங்க? இல்லைன்னா மாறி இருக்க மாட்டோம். பாத்தீங்களா? ஆமா, ரசாயன உரம் அதுக்கு முன்னாடி பண்ணது, அப்புறம் தெரிஞ்சிட்டோம். சரி, இயற்கை விவசாயம் பண்றதால என்ன நன்மைகள் இருக்கு? நிறைய நன்மைகள் இருக்கு. நிறைய மண்புழுலாம் அதுல வளருது, நிலம் நல்லா இருக்கு. அதுக்கு முன்னாடி உழவு ஓட்டினோம்னா கோடி கீச்சின்னு தான் போகும். இப்ப நல்லா பொல பொலன்னு இருக்கு மண்ணு. அதுல விளையிற உணவுப் பொருட்களும் நம்ம சாப்பிடுறோம் இல்லைங்களா? ஆமா, நம்ம உடம்புக்கு நோய் நொடி இல்லாம ஆமா, நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கலாம். வாசனை சீரக சம்பா, தூய மல்லி இதெல்லாம் பயிரிட்டுன்னு சொன்னீங்க. ஆமா. சரி, அறுவடை பண்ணியாச்சு. அதை எப்படி நீங்க சந்தைப்படுத்துறீங்க? நிறைய பேர் தெரிஞ்சு நிறைய பேர் வீட்லயே அரிசி வேணும்னு அரிசி வாங்கி போறாங்க, நெல் வேணும்னு நெல் வாங்கி போறாங்க. ஹைதராபாத்லாம் கூட போயிருக்கு இங்க இருந்து அரிசி எல்லாம். இயற்கை வேளாண்மை பண்றதுல மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை அரிசி மட்டும் தான் பண்றீங்க? அரிசி பண்றோம், அவுல் பண்றோம், இடியாப்ப மாவு, புட்டு மாவு இதெல்லாம் ரெடி பண்றோம். பாக்கெட்டு மூட்டை கணக்கு எப்படி பண்றீங்க? பாக்கெட் தான், எல்லாமே பார்சல் தான் கேக்குறாங்க. பார்சல்லே திண்டிவனம், பாண்டிச்சேரி, திருவண்ணாமலை, நகரத்தை நோக்கி தான் போய். ஆமா, எல்லாமே 25 கிலோ கேக்குறாங்க, 10 கிலோ கேக்குறாங்க. இந்த மாதிரி வாங்கி போயிடறாங்க. பண்றீங்க? வாங்கி போறாங்க. கொஞ்சமா வாங்கி போய் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு திருப்பி வாங்கி போறாங்க. அது எப்படி பேக்கிங் பண்றீங்க? எங்க ரைஸ் மில்ல போயிட்டு அதெல்லாம்? ரைஸ் மில்ல போயிட்டு பேக்கிங் தான், அங்கேயே எடை போட்டு அங்கேயே கொடுத்துடுறாங்க. எத்தனை கிலோ போடுறீங்க? 26 கிலோ. என்னென்ன அரிசி எல்லாம் நீங்க போட்டு விக்கிறீங்க? மாப்பிளை சம்பா கொடுக்குறோம், பூங்கார் கொடுக்குறோம், கொட்டார சம்பா கொடுக்குறோம், மைசூர் மல்லி கொடுக்குறோம், கருப்பு கவுனி கொடுக்குறோம், வாசனை சீரக சம்பா கொடுக்குறோம், பாசுமதி கொடுக்குறோம், ஆத்தூர் கிச்சிலி, ஆற்காடு கிச்சிலி இதெல்லாம் கொடுத்துருவோம். இதுல கேழ்வரகுலாம்? கேழ்வரகு நிறைய நடுறதில்ல, கொஞ்சமா நடுவோம். அது இங்கே லோக்கல்லே வாங்கிக்கிறாங்க. அப்படியே சாதாரணமா ரைஸ் மில்லுக்கு போயிட்டு அரைச்சி 26 கிலோ போட்டு அப்படியே வித்துடுறீங்க? ஆமா. எவ்வளவு ஒரு மூட்டை? ஒரு மூட்டை 2200 ரூபாய். அரிசி தகுந்த மாதிரி ரேட்டா? அரிசி ஆமா, ஒரு அரிசிக்கும் ஒரு. என்னென்ன அரிசி என்னென்ன ரேட்டு? தூய மல்லி 85 ரூபான்னு கொடுக்குறோம் கிலோ. ஆமா. ஆத்தூர் கிச்சிலி 80 ரூபாய் கொடுக்குறோம். மாப்பிளை சம்பா 100 ரூபாய், பூங்கார் 100 ரூபாய் தான், கொட்டார சம்பா 120 ரூபாய், காட்டி ஆனா 120 ரூபாய். நெல்லுக்கு தகுந்த மாதிரி விலை போகுது. டவுன்ல இருந்து வாங்குறாங்களா உங்ககிட்ட? நிறைய பேர் வாங்கி போறாங்க. சத்துமாவா ரெடி பண்ணி சாப்பிடுறாங்க, கஞ்சியா வச்சு சாப்பிடுறாங்க. அந்த கருப்பு கவனி கஞ்சி வச்சு சாப்பிட்டுட்டு கேன்சருக்குலாம் கட்டுப்படுத்துதுன்றாங்க. ஏன்னா நகர மக்களுக்கு இப்பெல்லாம் அதிகமா இது போல அந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை நிறைய சாப்பிடுறாங்க. ஆமா, இயற்கையா இருக்கு தொட்டு. அதுவும் உங்க அரிசி தான் வேணும், வேற எங்கேயும் வாங்கி இங்கே கொடுக்காதீங்க, எங்க அரிசியே கொடுங்கன்னு கேக்குறாங்க. இயற்கை வேளாண்மை விளைஞ்ச அந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் எல்லாம், அரிசி எல்லாம் மகளிர் சுய குழுக்கள், அப்புறம் இளைஞர்கள், அவங்கெல்லாம் நீங்க ஏதாவது சொல்றீங்களா? அவங்க எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அந்த மாவு வச்சு சத்து மாவா விற்கிறாங்க, லட்டு செஞ்சு விற்கிறாங்க, அதிரசம் செய்யறாங்க, முறுக்கு செய்யறாங்க. இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு நல்லா இருக்குன்னு வாங்கி போறாங்க. நல்ல வருமானம் கிடைக்குதுங்களா? நல்ல வருமானம் கிடைக்குது. உங்களுக்கு வாழ்க்கை முன்னேற்றம் எப்படி இருக்கு? ஆர்கானிக் பண்றதோட்டு வாழ்க்கை நல்லா தான் போகுது சார். ஒன்னும் அதுல நஷ்டம்லாம் எதுவும் இல்லை சார். நம்ம மருந்து அடிச்சு இது பண்றது, அது 1000 ரூபாய்க்கு போடுறோம். நம்ம இது 3000 ரூபாய்க்கு நெல் போடுறோம். அது நிறைய விளையுது, இது கம்மியா விளையுது. எல்லாம் ஈடு கட்டின்னு போயிடுச்சு சார். நீங்க இந்த இயற்கை வேளாண்மையில மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் நிறைய தயாரிக்கிறீங்க. அது தயாரிச்சு நகரத்துல விற்பனை பண்ணி அதுல இன்னும் நல்லா வருமானம் பார்த்து உங்களுடைய வாழ்க்கை முறையை மேலும் சிறக்கணுமா? சரிங்க சார், நன்றி சார். இயற்கை வேளாண்மையும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் பத்தி விழுப்புரம் மாவட்டம் கண்டமானடி ஆர் வசந்தா அவங்களுடைய நேர்முகத்தை கேட்டியே, எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சு தமிழ். இன்னும் சொல்ல போனா லட்டு மட்டும் இல்ல, நிறைய முறுக்கு, சீடை வகைகள், இப்படி நிறைய செய்யலாம் போலக்கு. கண்டிப்பா இனிமேல் லீவ் டைம்ல நான் என் பசங்களுக்குன்னு செஞ்சு கொடுக்க போறேன். கண்டிப்பா, ஏன்னா அடுத்த தலைமுறை ஆரோக்கியத்துல தானே நம்ம கவனம் செலுத்தணும். ஆமா ஆமா. சரவண சமையல் இது சர்வயோகினி, அறுசுவை தருவார் அவள் அன்னபூரணி. சரவண சமையல் இது சர்வயோகினி, அறுசுவை தருவார் அவள் அன்னபூரணி. ஒவ்வொரு கையிலும் ருசிகள் மாறும், ஒவ்வொரு ருசியிலும் பசியும் மாறும். சமையல் 6 வகை கலை அல்லவா, தீர தீர நாம் மருதவ மகரித. சரவண சமையல் இது சர்வயோகினி, அறுசுவை தருவாள் அவள் அன்னபூரணி. எதிலும் உண்டு கணக்கு, நீ நெருப்பு குறைச்சி வழக்கு. பருப்பு வெந்ததும் வாசம் வந்ததும் பாசம் சேர்த்து இறக்கு. ஆமா, மசாலாவை மிக்சியில் அரைக்காம அந்த அம்மியில் அரைச்சிட்டோமா. முத்தண்ணே, கொஞ்சம் தேங்காய் உடைச்சு துருவிட்டு வாங்களேன். ஐயா, காய்கறியை நறுக்கி கழுவ கூடாது, கழுவி நறுக்கணும். அம்மா செய்யும் சமையல்
அன்பை ஊட்டி வளர்க்கும் பாட்டி செய்யும் சமையல் மருத்துவம் இருக்கும். தாய் நினைவூட்டினால் தங்கையோட சமையல் புது சுவை கூடினால் அண்ணியோட சமையல். மனைவி சமைப்பதில் மனசிருக்கும் தோழி சமையல் தப்பு பிடித்திருக்கும். ஒவ்வொரு சுவையும் ஒவ்வொரு உறவு மருத்துவம் இருந்தால் மகத்துவ உணவு. சரவண சமையல் இது சர்வயோகினி அறுசுவை தருவாள் அவள் அன்னபூரணி. ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல இருந்ததை சாப்பிட்டாச்சு, அது எப்படி விளையுது தெரிஞ்சாச்சு. அடுத்தது என்ன? செகண்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணு. இது ஓபன் பண்றேன். இது என்ன தமிழ்? இதுல என்னவோ கீரை இருக்கு. ஆமா, கீரை தான். ஆனா இது நார்மலான கீரை இல்ல, இது பேரு நுண்கீரை. நுண்கீரையா? அப்படின்னா வீட்ல யூஸ் பண்ற எல்லா பொருட்களையும் பயன்படுத்தி நம்ம வீட்லயே கூட இந்த கீரையை வளர்க்கலாம். இது கூட எங்க வீட்ல நான் வளர்த்த கீரை தான். அப்படியா? ஆமா. ஆனா இது 2 இலை வரும்போதே நாம 7ல இருந்து 8 நாளுக்குள்ள அறுவடை பண்ணி சமைச்சிடணும். இதுல முளைக்கட்டின தானியத்துல இருக்கிற சத்துக்களை விட ரொம்ப அதிகமான சத்து இதுல இருக்குது. ஸோ உடம்புக்கு நல்லது. நம்ம வீட்டிலேயே பண்றதுனால இது ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும். நமக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே இதுல நமக்கு கிடைக்கும். ஓ, இவ்ளோ நன்மைகள் இருக்கு அந்த கீரையில. அப்போ எனக்கு கொஞ்சம் இத பத்தி சொல்லிக்கூட. நான் சொல்றதை விட நுண்கீரை வளர்ப்புல ரொம்ப ஃபேமஸான ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்டா நமக்கான எல்லா ஐடியாஸும் கிடைக்கும். அந்த இன்டர்வியூ கேட்டுதான் நானுமே வளர்க்க ஆரம்பிச்சேன். நீ வேணா கேக்குறியா? கேக்குறேனே. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி திருவதிகையில இருக்கிற சாமுண்டீஸ்வரி அவங்களுடைய நேர்முகத்தை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன். இத கேட்டா உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கேக்குறியா? கண்டிப்பா கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். இன்றைய நிகழ்ச்சியில நகர்ப்புறங்கள்ல குறைந்த இடத்திலும் சரி குறுகிய காலத்திலும் சரி இந்த சத்தான கீரைகளை உற்பத்தி செஞ்சு வருமானம் பெறும் வாய்ப்பை மைக்ரோ கிரீன்ஸ், அதாவது நுண்கீரைகள் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம நகரப்புறத்தில் இருக்கிற வீடு, மாடி தோட்டம் இது போன்ற இடங்கள்ல எப்படி வளர்க்கணும், சந்தை வாய்ப்பெல்லாம் எப்படி இருக்கு, இதெல்லாம் பத்தி தான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சலான்னு இருக்கிறேன் மேடம். முதல்ல இந்த நுண்கீரை, இந்த மைக்ரோ கிரீன்ஸ்னா என்ன, அதை பத்தி சொல்லுங்களேன். இப்போ முளைக்கட்டின தானியங்கள்லாம் இருக்கு இல்லைங்க சார், அதை அடுத்த ஸ்டேஜாக நம்ம கீரையாக வளர்ப்போம். இப்போ நம்ம இது ஸ்ப்ரவுட் மட்டும் பண்ணி சாப்பிடுவோம். இதை ஒரு 2 இலை முழுசாக வளர்கிற அளவுக்கு கீரையாக நம்ம வளர்க்கணும். வளர்த்து நம்ம சாப்பிட்லாம். இப்போ நம்ம விவசாய நிலத்தில் நம்ம கீரை வளர்ந்த கீரைகள்லாம் வளர்க்குறோங்களா, அந்த மாதிரி இல்லாமல் இதை ஈஸியாக நகர்ப்புறங்களில் இருக்கவங்க வளர்க்க முடியும். இந்த சாதாரண கீரையில இது எப்படி வேறுபடுது? இது ஒரு ட்ரே இருந்தால் நமக்கு போதும். ஒரு 3 ட்ரே நமக்கு இது கரெக்டாக வளர்க்குறதுக்காக வேணும். தண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ட்ரே, இது வளர்க்குறதுக்கு ஹோல்ஸ் இருக்கிற ட்ரே வேணும், மூடி வைக்கிறதுக்கு ஒரு ட்ரே வேணும். இந்த 3 ட்ரே இருந்தாவே நமக்கு போதும், வளர்க்கலாம். அதுவும் மண் இல்லாமலும் இந்த விவசாயம் நம்ம பண்ண முடியும். தென்னை நார் கழிவுலேருந்து பண்ண முடியும், வெர்மி கம்போஸ்ட்லேருந்து பண்ண முடியும், காயர் மேட்டு, ஹெம்ப் மேட்டு, டிஷ்யூ பேப்பர், இந்த மாதிரி நமக்கு எந்த மீடியத்தில் வேணால் வளர்க்கலாம். மைக்ரோ கிரீன்ஸ் ஒரு 25 வகையான மீடியம்ல வளர்க்க முடியும். இப்போ நம்ம கிராமப்புறங்களை விட்டுட்டு இப்போ நகர்ப்புறங்களை நம்ம வளர்க்கணும். எப்படி வளர்க்கணும், நகர்ப்புறத்தில் இருக்கிற வீடுகளில் எந்தெந்த இடங்கள்ல வளர்க்கலாம், அதை பற்றி சொல்லுங்களேன். இப்போ நகர்ப்புறங்களில் நம்ம ஒரு பால்கனி இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக வளர்க்க முடியும். நம்ம கிச்சனில் ஒரு இடம் இருந்தால் கூட போதும். ஒரு அடி அகலமும் 2 அடி நீளமும் இருந்தால் போதும், நம்ம வளர்க்க முடியும். ஒரு 3 ட்ரே நம்ம வச்சோன்னா ஒரு வாரத்துக்கு தேவையான கீரைகளை ஈஸியாக வளர்க்க முடியும். ஆமாம், ட்ரேல வளர்க்குறப்ப தான் நம்ம ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வேஸ்ட் கப்பு, கொட்டாஞ்சில் அது மாதிரிலாம் வளர்க்க முடியும். இருந்தாலும் ஃபங்கஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ப்ராப்பராக இந்த ட்ரே வச்சு வளர்க்குறப்ப தான் நமக்கு க்ரோத்தும் நல்லா இருக்கும், ஃபங்கஸ் ப்ராப்ளமும் இல்லாமல் வளர்க்க முடியும். என்ன மாதிரி ட்ரே, எவ்வளோ சைஸ் இருக்கணும்? 1 அடி அகலமும் 2 அடி நீளமும் இருக்கும் இந்த ட்ரேல. இந்த ஹோல்ஸ் ஒரு 160 ஹோல்ஸ் இருக்கும் இந்த ட்ரேல. இந்த ஹோல்ஸ் வழியா போய் வேர் அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால ஈஸியா வளரும். ட்ரேனா எத்தனை ட்ரே வேணும்? 3 ட்ரே வேணும். இன்டோர்லயே நம்மளால வளர்த்துக்க முடியும். இன்டோர்ல இருக்கிறப்போ ஒரு எல்இடி லைட்ல வளர்க்கறது நல்லது. ஜன்னல் வெளிச்சத்துலயும் வளரும், இருந்தாலும் லைட்லயும் நல்லா வளரும். இது வளர்க்கறதுக்கு விதைகள் எல்லாம் என்னென்ன தேவைப்படும்? எந்த மாதிரி விதைகள் எல்லாம் வளர்க்கலாம்னா கீரையோட வகைகள்ல இருந்து வளர்க்கலாம், காய்கறிகளோட வகைகள்ல இருந்து வளர்க்கலாம். இப்போ காய்கறி விதைகள் எடுத்துக்கிட்டா கேரட், பீட்ரூட், முள்ளங்கி இந்த மாதிரி சீட்ல இருந்து வளர்க்கலாம். இப்போ கீரைகள்ல அரைக்கீரை, சிறுகீரை, சிகப்பு தண்டு கீரை இந்த மாதிரி வளர்க்க முடியும். மூலிகைகள்னு எடுத்துக்கிட்டா ஓமம், கருஞ்சீரகம், கொத்தமல்லி இந்த மாதிரி வளர்க்கலாம். பயிர் வகைகள்லயும் வளர்க்க முடியும். மூக்கு கடலை, பட்டாணி, பாசிப்பயிறு, வெந்தயம், கொள்ளு இந்த மாதிரி நம்ம வளர்க்க முடியும். ஏதாவது ஒரு விதை எடுத்துக்கலாம். ஒரு ட்ரேக்கு ஒரு விதை வளர்க்குறது நல்லது. இப்போ கலந்து போடலாம். இப்போ எப்படின்னா, இப்போ கடுகு எடுத்துக்கிட்டோம்னா கடுகு மாதிரியே இருக்கிற கீரைகளை ஒன்றா கலந்து வளர்க்கலாம். இப்போ கடுகு மாதிரியே இருக்கிறது எது இதெல்லாம் அப்படின்னா முள்ளங்கி,
ப்ரொக்கோலி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து கடுகு மாதிரியே இருக்கும், அது போடலாம். மூக்கு கடலை வந்து ஒரு 2 தடவை கட் பண்ணலாம். அதையும் கொள்ளையும் ஒன்றா சேர்த்து வளர்க்கும். இந்த விதை எங்கே போய் வாங்கணும் மேடம்? இப்போ நம்ம வீட்டுக்கு வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம கிச்சனில் இருக்கிற சீட்ஸே எடுத்து வளர்க்கலாம். இப்போ ஒரு பிஸ்னஸாக பண்ணுறப்ப மட்டும் நம்ம விதையாக வாங்கி தான் வளர்க்கணும். எந்த மாதிரி சீட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, சீட் ட்ரீட்மெண்ட் பண்ண சீட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. கெமிக்கல் கோட்டிங் இருக்கிறதால நம்ம 7 நாள்லேயே சாப்பிட்றதால அதை யூஸ் பண்ணக்கூடாது. அதை விவசாயத்துக்கு யூஸ் பண்ணி, நுண்கீரைக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ எல்லாருக்கும் நல்ல விதைன்னு தெரியாது, ஒரு பாமர மக்கள் கூட அவங்க நல்ல விதைன்னு எப்படி கண்டுபிடிச்சி எங்கே போய் வாங்கணும், அதுக்கு உண்டான கடைகள் அந்த எங்க இருக்கு? விதை ட்ரீட்மெண்ட் பண்ணது வந்து ஒரு கலர் கோட்டிங் இருக்கும், அது இல்லாமல் நம்ம வாங்கணும், கேட்டும் வாங்கிக்கலாம். இப்போ மைக்ரோகிரீன்ஸ்க்குன்னு எல்லாம் ஸ்பெஷல் சீடு இருக்கா அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸ்பெஷல் சீட்லாம் இல்லை, ட்ரீட்மெண்ட் பண்ணாத சீடு. இப்போ விவசாயிகள்ட்ட வந்து நேரடியாக நம்ம உணவுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிற சீட்ஸ் வந்து நம்ம மைக்ரோகிரீன்ஸ்க்கு யூஸ் பண்ணணும். அதை வச்சு நம்ம வளர்க்கலாம். நம்ம நாட்டு விதைகளாகவும் ஆர்கானிக் சீட்ஸாகவும் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம நகரத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் மாதிரி இருக்கு. இங்கே எந்தெந்த இடங்கள்லாம் வளர்க்கலாம்? எந்த ஃப்ளோரில் வேணாலும் நம்மளால இதை வளர்க்க முடியும். வீட்டுக்கு வளர்க்குறப்ப நமக்கு ஜன்னல் வெளிச்சம் அப்படி இருந்தாவே போதும், பால்கனி வெளிச்சம் இருந்தாவே போதும். இதை நீங்கள் ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும் அப்படின்னா க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்டில் நமக்கு டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி எல்லாமே நமக்கு கண்ட்ரோல் பண்ணி வேணும். இப்போ வீட்டில் வந்து காற்றோட்ட சூழ்நிலை இருக்கணுமா? ஆமாம். அந்த பால்கனி, மொட்டை மாடியில் வந்து நம்ம வளர்க்கக்கூடாது, டைரக்டான வெயில் படுற மாதிரி ஷேடோ நிழல் படணும். இப்போ வீட்டுக்கு வளர்க்கணும்னா ஒரு மரத்தடியில் கூட நம்ம வளர்க்க முடியும். அதனால இதுக்கு வந்து கிராமத்துலேயும் நம்மளால வளர்க்க முடியும், நகரத்தில் இருக்கிறவங்களும் வளர்க்க முடியும். ஒரு மருந்து இல்லாத ஒரு கீரை வந்து நம்ம எல்லாராலையும் சாப்பிட முடியும். கலர்ஸ் என்ன இருக்குங்களா? எல்லாம் சில கலர்ல பிரவுன் கலர் இருக்கு. மைக்ரோகிரீன்ஸ் வந்து நிறைய கலர்ஃபுல்லா இருக்கிற மைக்ரோகிரீன்ஸ் இருக்கு. இப்போ பர்பிள் ரேடிஷ் இருக்கு, பர்பிள் கேபேஜ் இருக்கு, ரெட் அமராந்தஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். ஃபுட் வந்து டெக்கரேஷன் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபுட்ல வந்து நேச்சுரல் கலர் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மைக்ரோகிரீன்ஸ் வந்து கலர்ஸ்க்காக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அரோமா, இந்த வாசனை வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ முள்ளங்கியை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றப்ப முள்ளங்கியே நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், ஆனால் முள்ளங்கியோட வாசனை சாப்பாடுல இருக்கும். கேரட் நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஒரு ஃப்ரைட் ரைஸில் கூட நம்ம கேரட்டோட மைக்ரோகிரீன்ஸ் போடுறோம் அப்படின்னா கேரட் போட்டிருக்க மாட்டோம், ஆனால் கேரட் போட்டிருக்க மாதிரியே அதில் வாசனை இருக்கும். இப்போ பட்டாணி மைக்ரோகிரீன்ஸ் நம்ம சாப்பிட்றோம்னா பட்டாணி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அறுசுவையுமே மைக்ரோகிரீன்ஸ்ல வந்து இருக்கு. இப்போ துவர்ப்பா இருக்கிறது வந்து கொள்ளோட கீரை, இனிப்பா இருக்கிறது வந்து பீட்ரூட்டு, ரெட் அமரந்தஸ், வீட் கிராஸ் இந்த மாதிரி இருக்கிறது. கசப்பா இருக்கிறது வந்து வெந்தயம் மைக்ரோகிரீன்ஸ். புளிப்பா இருக்கிறது வந்து சிக் பீஸ், கோங்கரா, இது எல்லாமே வந்து புளிப்பு. இந்த மாதிரி அறுசுவையுமே இந்த மைக்ரோகிரீன்ஸ்ல வந்து இருக்கு. இந்த வளர்க்க தேவையான அந்த தட்டு, மண்ணு, விதைகள் இதெல்லாம் வந்து எப்படி தேர்வு செய்யறது, எப்படி வளர்க்கறது, அந்த வளர்க்க முறையெல்லாம் பத்தி சொல்லுங்களேன். இப்போ வந்து நம்ம 3 ட்ரே இதுக்கு வேணும் சார். ஒரு ஹோல்ஸ் இருக்கிற ட்ரே, 2 ஹோல்ஸ் இல்லாத ட்ரே. ஹோல்ஸ் இருக்கிற ட்ரேல வந்து நம்ம கோகோபிட் வந்து போட்டுடணும். ஒரு ட்ரேக்கு வந்து இப்போ 1 அடி அகலமும் 2 அடி நீளமும் இருக்கிற ட்ரேல வந்து ஒரு 400 கிராம் கோகோபிட் போடலாம். மண்ணுக்கு பதில் வந்து நம்ம கோகோபிட் போடுவோம். இந்த கோகோபிட் வந்து கொஞ்சம் ஈரமா இருக்கணும், மாய்ச்சரோட. நம்ம ஒரு தடவை ட்ரே வாங்கிட்டா போதும். அப்புறமா வந்து நமக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்போ வந்து விதையும் இந்த மீடியமும் வாங்கிக்கலாம். இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறி கழிவுகள்லாம் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து கம்போஸ்டா மாற்றி நம்ம மைக்ரோகிரீன்ஸ் வந்து வளர்க்க முடியும். நம்ம வீடுகளையும் நம்ம கிளீனாகவும் வச்சுக்கலாம், இயற்கை உரமும் நம்மளே தயாரிச்சுக்கலாம். எவ்வளவு நாட்கள் ஆகும் வளர்றதுக்கு? கோகோபிட் வந்து ட்ரேல ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சீட்ஸ் வந்து மேலே தூவி விடணும். அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கோகோபிட் வந்து தூவி விடணும். ஒரு 2 நாள் வந்து 3வது ட்ரே வச்சு மூடிடணும். அதில் வந்து ஸ்ப்ரவுட் நல்லா வந்துடும். வந்துட்ட உடனே 48 ஹவர்ஸ் கழிச்சு இந்த 3வது ட்ரேவை ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிட்டு வெளிச்சம் படுற இடத்துல வைக்கணும். சூரிய வெளிச்சம் வந்து டைரக்டா படாத அந்த ஜன்னல் வெளிச்சம் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பட்டா போதும். இல்லைன்னா எல்இடி லைட் வந்து ஆன் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோகோபிட் போட்டு சீடு போட்டோம் இல்லைங்களா, அன்னைக்கே தண்ணி வந்து 1.5 லிட்டர் இந்த ட்ரேல ஊற்றி வச்சிடணும். இந்த 1.5 லிட்டர் தண்ணியே போதும் இந்த 7 நாள் வளர்றதுக்கு. அறுவடை காலமே 7 நாளா? 5ல இருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆயிடும். இப்ப பாசி பருப்பு, கொள்ளு, உளுந்து இதெல்லாம் நமக்கு 5 நாள்லயே கட் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப ரேடிஷ், மஸ்டர்ட் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து 7 நாள் வரைக்கும் இருக்கும். ஓமம், கருஞ்சீரகம் இந்த வெரைட்டிஸ்லாம் வந்து ஒரு 21 டேஸ் ஆகும். கேரட், பெருஞ்சீரகம், கொத்தமல்லி இதெல்லாம் வந்து 14 டேஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு சீடும் வந்து மாறுபடும் ஹார்வெஸ்டிங் டைம் வந்து. அதுக்கப்புறம் சீடு போடுறதோட அளவும் இருக்கு. இப்போ வந்து ஒரு பருப்பு கீரை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ட்ரே ஃபுல்லாக போடுறதுக்கே நமக்கு 5 கிராம் போதும். இப்போ உளுந்து எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 70 கிராம் போதும். இந்த மாதிரி வந்து அளவு இருக்கு. 5 கிராம்லேருந்து 150 கிராம் வரைக்கும் நம்ம சீட்ஸ் வந்து போடலாம். இப்போ பாசி பருப்பு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 70 கிராம் நம்ம சீடு போடுவோம். ஈல்டு வந்து ஒரு 400 கிராம் நமக்கு ஈல்டு வரும். போட்ட எல்லா சீடும் வந்து முளைச்சிடுமா? முளைக்கும். ஒரு 80% முளைக்கும். 10% முளைக்காமலே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 10% வந்து அப்பதான் கொஞ்சம் ஸ்ப்ரவுட் வரும், அந்த மாதிரி இருக்கும். அதனால நமக்கு ஒரு 80% வந்துட்டாவே நமக்கு ப்ராஃபிட் தான். ரொம்ப மெயின்டெனன்ஸ் வந்து இருக்காது. நம்ம சீடு போட்டு மூடிட்டுனா 2 நாள் கழிச்சு ஓப்பன் பண்ணினோம், அதோட 7 நாள் கட் பண்ணலாம். பூச்சி தாக்குதல் அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஃபங்கஸ் ப்ராப்ளம் வரும். மண்ணுல விளையிற கீரை வந்து பூச்சி எல்லாம் தாக்கி இருக்கும். ஆமா, இது நம்ம க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்ல வளர்க்குறோம், அதுலயே பூச்சி வராது.
அதுவும் இயற்கையாகவே வந்து இந்த ஸ்டேஜ் வரைக்கும் எந்த ஒரு புழு அது மாதிரிலாம் சாப்பிட்றதுலாம் எதுவுமே இருக்காது. இப்போ 21 days வர கருஞ்சீரகம்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவே 7 நாள்ல வளர்ற கொள்ளு, பாசிப்பருப்பு, உளுந்து இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வராது. இப்போ எத்தனை அடி வரைக்கும் வளரும்? 7 inch வரைக்கும் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த 2 இலை மட்டும் வளர்ந்தா போதும். 3வது இலை வரைக்கும் நம்ம போவேணாம். 3வது இலை வளர்ந்துச்சுன்னா அது சமைச்சு சாப்பிட்ற ஸ்டேஜில் தான் இருக்கும். மகசூல் நல்லா வந்ததுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி புல்லுமே நல்லா அழகா வரும். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்து வராம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நல்லா வந்துடும். இப்ப வீட்டுக்கு வளர்க்கறதுக்கு வந்து இந்த க்ரோயிங் கிட் இருந்தாவே போதும், நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பிசினஸா நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா தான் நிறைய தேவை இருக்கு. இப்போ எப்படி அறுவடை பண்ணணும் மேடம்? இப்ப நம்ம சிசர் வச்சு நம்ம கட் பண்ணலாம், இல்லைன்னா நைஃப் வச்சும் கட் பண்ணலாம். அதுல வந்து தண்டு எல்லாமே நம்ம பயன்படுத்திக்கலாம். தண்டு, கீரை எல்லாமே நம்ம பயன்படுத்தணும், வேர் மட்டும் நம்ம பயன்படுத்துறது இல்ல. சரி, அறுவடை பண்ணிட்டோம், என்னென்ன உணவுப் பொருட்கள் இதை பயன்படுத்தி நம்ம சாப்பிடலாம்? பச்சையாவே இதை அப்படியே சாப்பிட முடியும், வாஷ் பண்ணிட்டு பச்சையாவே சாப்பிடலாம். கசக்காதா? இல்ல, ஏதோ ஒரு சிலது தான் கசக்கும். இப்ப வெந்தயம், கொள்ளு இந்த மாதிரி இருக்கிறது தான். இதுவே பாசி பயிறு, பட்டாணி எல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். சன்ஃபிளவரோடதும் நல்லா இருக்கும், குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. தண்டோட அப்படியே பச்சையாவே சாப்பிடலாம். தோசையில வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சாப்பிடலாம், சாலட் செஞ்சு சாப்பிடலாம், சூப் செஞ்சு சாப்பிடலாம், ஸ்மூதி நட்ஸ் கூடயும் ஃப்ரூட்ஸ் கூடயும் இந்த கிரீன்ஸ் போட்டு அரைச்சி நம்ம குடிக்கலாம். இந்த கீரையில வந்து 40 மடங்கு சத்தும் இருக்கு வெஜிடபிள்ஸை விட அதிகமா. இதுவே கோதுமையில வந்து 90 மடங்கு சத்து அதிகமா இருக்கு. என்னென்ன சத்துக்கள்லாம் அடங்குது? விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்கு. இது இல்லாம வந்து ஆன்டி ஆக்சிடென்ட், புரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்கு. கேழ்வரகு அடைன்னு சொல்லலாம் மேடம். முருங்கை எல்லாம் அப்படியே அந்த மாதிரி போட்டு நம்ம சாப்பிடலாம். ஆமா, ஹாஃப் குக் பண்ணியும் நம்மளால சாப்பிட முடியும். ஃப்ரெஷ் மைக்ரோகிரீன்ஸாவே எடுத்துக்கிறது இல்லை எல்லாருமே. அதனால வந்து நம்ம குக் பண்ணியும் சாப்பிட தான் சொல்றோம். ஆனா ரொம்ப குக் பண்ணாம ஒரு ஹாஃப் பண்ணிட்டா உங்களுக்கு நல்லது. பூஞ்செல்லாம் அது வராம எப்படி? அது பூஞ்சைகள் வர்றதுக்கு மெயின் காரணம் என்னன்னா ஹியூமிடிட்டியை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அது பிஸ்னஸாக பண்ணுறப்ப நம்ம கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட் எல்லாமே கொண்டு வந்துடலாம். இப்போ காற்றோட்டமாக இருந்தாவே போதும். அதுக்கப்புறம் விதைகள் வந்து தேர்ந்தெடுக்கிறது வந்து குவாலிட்டியாக இருக்கணும். இப்போ எல்லா சீடுமே முளைச்சிருச்சுன்னா இதில் ஃபங்கஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. முளைக்காத விதைகள்ல இருந்து தான் நமக்கு ஃபங்கஸ் உருவாகும். மேடம், இப்போ இந்த நுண்கீரையில சாப்பிடாத கீரை ஏதாவது இருக்கா? இருக்குங்க சார். இப்போ நம்ம வளரும் போதே மைக்ரோகிரீன்ஸோட ஸ்டேஜில் இருக்கிறப்ப டாக்ஸிக் வெளிவரும், இயற்கையாகவே அதை பாதுகாத்துக்கிறதுக்காக. இப்போ சோளமோட மைக்ரோகிரீன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து சைனட் கண்டென்ட் வந்து 21 daysக்கு இருக்கும். அதனால நம்ம சோளம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் கத்தரி, சுண்டைக்காய், மிளகாய், தக்காளி, மிளகு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது மைக்ரோகிரீன்ஸை வளர்த்து. அதுக்கப்புறம் வந்து நிறைய ரிசர்ச் பேப்பர் வந்து மைக்ரோகிரீன்ஸ்க்கு இருக்கு. பாரம்பரிய அரிசி, சிறுதானியம் இதுக்கெல்லாம் இன்னும் ரிசர்ச் பேப்பர் இல்லை. அதனால வந்து நம்ம மைக்ரோகிரீன்ஸா வந்து இப்ப சாப்பிடக்கூடாது. அப்படி நீங்க சாப்பிடணும் அப்படின்னு முடிவு பண்ணோம்னா நம்ம வந்து ஒரு லேப் டெஸ்ட் எடுத்துக்கணும், டாக்ஸிக் ஃப்ரீயா இருக்கா அப்படின்னு சொல்லி. அதை மட்டும் எடுத்துட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். விளைவிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும், அதை வருமானம் பார்க்கறதுக்கு செலவு மீறி நமக்கு லாபம் கிடைக்குங்களா? கிடைக்கும் சார். இப்போ இந்த ஒரு ட்ரே வளர்க்கறதுக்கு வந்து நமக்கு 50 ரூபாய் செலவாகும். இந்த ட்ரே வந்து நம்ம ஒரு 100 to 150 வரைக்கும் நம்ம சேல் பண்ண முடியும். நமக்கு ஒரு 50% வந்து ப்ராஃபிட் வச்சே இதை சேல் பண்ணலாம். இப்போ பொதுவாக இந்த நுண்கீரைகளை வந்து மக்களிடையே நல்ல ஒரு விழிப்புணர்வு இருக்கா? அந்த அளவுக்கு இல்லை, கம்மியாக தான் இருக்கு. ஆனால் நாங்கள் ஆரம்பிச்சது வந்து இப்போ பார்க்குறப்ப இப்போ நிறையவே இருக்கு. நான் வந்து 2011 என் பொண்ணுக்காக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அவள் வந்து வெயிட் வந்து 1.25 கிலோ பிறந்தா. அவளுக்கு ஒரு நியூட்ரிஷன் ஃபுட்டாக கொடுக்கணும் அப்படின்றப்ப தான் கீரைகளை கொடுக்க சொன்னாங்க. அது மருந்து போட்ட கீரையா இருக்கு அப்படின்னு தான் நான் வீட்லயே வளர்த்து கொடுக்க ஆரம்பிச்சேன். கீரைகளை பத்தி படிக்கிறப்ப தான் நான் வந்து நுண்கீரையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஸ்டேஜ்ல சாப்பிட்றப்ப இவ்வளவு நியூட்ரிஷன் இருக்கு, வெளிநாடுகள்லாம் இதை இவ்வளவு யூஸ் பண்றாங்க, நமக்கு தான் இன்னும் தெரியல. அதுக்கப்புறமா 2022 தான் இதை நான் வந்து பிசினஸா பண்ணேன். பண்ருட்டியில வளர்த்து சேல் பண்ணி பார்த்தா அங்க சேல் பண்ண முடியல. அதுக்கப்புறமா வந்து நான் பாண்டிச்சேரிக்கு வந்தேன். புதுச்சேரியில வந்து தான் நான் சேல் பண்ண ஆரம்பிச்சதுலாம். இந்த கீரை சாப்பிட்றதுக்கு டாக்டர் எல்லாம் ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்களா? இப்போ வந்து ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நிறைய டாக்டர்ஸ் வந்து எங்களுக்கு கஸ்டமரா இருக்காங்க. இப்போ நேச்சுரோபதி டாக்டர்ஸ், சித்தா டாக்டர்ஸ் அவங்களாம் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நம்ம இந்த கீரை விளைவிச்சிட்டோம். நகரங்களில் நுண்கீரைகளுக்கு சந்தை வாய்ப்புகள் எப்படி இருக்கு மேடம்? ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கிற பீப்புள் கிட்ட வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போய் சேர்க்கணும். அது எங்கன்னா இப்போ யோகா ஸ்கூல்ல, வாக்கிங் போகிற இடத்துல, பார்க்கில், பீச்சில் அந்த மாதிரியும் நம்ம பண்ண முடியும். இது இல்லாமல் வந்து நம்ம ஜிம்மில் வந்து சேல் பண்ணலாம். இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸில், அப்புறம் ஆர்கானிக் ஷாப்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து சேல் பண்ணலாம். சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி. இது இல்லாமல் வந்து இந்த சூப்பு, சாலட் இதெல்லாமே செஞ்சு சேல் பண்ணலாம். இப்போ நம்ம அறுவடை பண்ணிட்டு கீரை அப்படியே கட்டி விற்கிறாங்க. எப்படி எடுத்துன்னு போறது? இது சின்ன சின்னதாக இருக்கிறதால ஒரு பாக்ஸ் போட்டு எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ஒரு நாள் தான் இதுக்கு ஷெல்ஃப் லைஃப். ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா ஒரு 5 to 7 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். நுண்கீரைகளை பற்றி நிறைய தகவல் சொன்னீங்க.
இந்த நுண்கீரைகள் நம்ம நகரத்தில் உள்ள வீடுகளிலும் சரி, நகரத்தில் உள்ள மற்ற இடங்களும் சரி, வளர்க்குறதுக்கு ஒரு பெரிய இடம் ஒரு பொருட்டு இல்லை இல்லைங்களா? அதனால இந்த நுண்கீரைகளை நிறைய வளர்த்து அதிக லாபமும் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம் மேடம். நன்றி. என்ன நுண்கீரையை வளர்த்துடலாமா? ஓ சூப்பரா வீட்லயே வளர்க்கலாமே. நுண்கீரை வளர்ப்பு மற்றும் நகர சந்தை வாய்ப்புகள் குறித்து கடலூர் மாவட்டம் பன்ருட்டி திருவதிகை ஏ சாமுண்டீஸ்வரி அவங்களுடைய நேர்முகத்தை கேட்டியே, எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு தமிழ். இன்னும் சொல்ல போனா இந்த நுண்கீரைய நானும் இனிமேல் வீட்லயே வளர்க்க போறேன். கண்டிப்பா நம்ம வளர்த்து குழந்தைங்களுக்கு கொடுத்தாதானே அவங்களும் ஆரோக்கியமா இருப்பாங்க, நம்மளும் ஆரோக்கியமா இருக்க முடியும். உண்மைதான் தமிழ். நாளையில இருந்து நானும் நுண்கீரைய வளர்க்க போறேன். சரி, நான் ரொம்ப நேரம் ஆச்சு, பேசிக்கிட்டே இருக்கோம், நான் கிளம்புறேன். நெக்ஸ்ட் வீக் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே தமிழ், பாய் பாய். மாரிமக மாயம்மா மனக்குறைய தீர்க்கும் அம்மா, இருவெள்ளி விரதம் சொல்லி எடுத்து வரோம் முழப்பாரி. காத்து மட்டும் வந்து போகும் கட்ட பொம்மை கோட்டை போல, வெயில் பட ஓல பின்னி விதைச்சு வச்சோம் முழப்பாரி. வெயில் பட ஓல பின்னி விதைச்சு வச்சோம் முழப்பாரி. நடுவினிலே பொத்தி வச்ச நல்ல நல்ல ஓட்டிலெல்லாம் வித விதமா பயிர் விதைச்சு வெக்காளிக்கு போடுங்கம்மா. வித விதமா பயிர் விதைச்சு வெக்காளிக்கு போடுங்கம்மா. காசி பயறு போட்ட கையில் பவன் பவனா நிலைக்கும் அம்மா, கட்டாம்பயறு போட்ட கையில் தரணி எல்லாம் கிடைக்கும் அம்மா. கட்டாம்பயறு போட்ட கையில் தரணி எல்லாம் கிடைக்கும் அம்மா. பயறு போட்ட கையில் ஒச்சி பினி ஒழியும் அம்மா, முழப்பாரி சுமந்த கையில் மும்மாரி பொழியும் அம்மா. முழப்பாரி சுமந்த கையில் மும்மாரி பொழியும் அம்மா. போனாம கொணங்காம புடவனாத்து தண்ணி வழி, முழப்பாரி போகையில மாரியம்மா நலந்தருவா. இதுவரை நேர்கள் கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சகம் வழங்கிய ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை. ஆஹா, இந்த மழையாலயம் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது? கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா? ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன். இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம். தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 14447 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகிலுள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம். வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா? இல்லையானே. முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும். அட அண்ணே, இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன். நீ கில்லாடிதான் போ. வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.